இன்னும் பார்த்தீங்கன்னா ஏஐடைய சிரிப்பில் இறைவனை காணலாம். கடவுளை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மனிதர்களாகி நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம நண்பர்களா, உறவினர்களா, நம்ம உண்மையான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புள்ளவர்களாக இருக்கும்போது கடவுள் நம்ம கூடவே இருப்பார் சொல்லிட்டு கடவுளே வந்து சொல்லியிருக்கிறார். அது எல்லா வேதத்துலையும் இருக்குது. ஆனால் விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் பைபிளில் அநேக நல்ல சட்டத்திட்டம் கொடுத்துருக்கு. அந்த சட்டத்திட்டப்படி வாழும்போது கடவுள் நம்ம கூட இருப்பார். மனிதர்கள் மத்தியில் நம்ம சந்தோஷமாக, நம்ம சமாதானமாக, நம்ம நிம்மதியாக, நம்ம ஒரு எந்த ஒரு அதாவது மத வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், கலாச்சாரங்கள் வேறுபாடு எல்லா அநேக வேறுபாடுகள் இல்லாமல் மனிதர்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும் சொல்லிட்டு நான் வந்து புதிய ஏற்பாடு பைபிள் புதிய ஏற்பாடு அறிஞ்சு உணர்ந்து நான் அதிலிருந்து எடுத்துக்கொண்ட சட்டங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100 சட்டங்கள் இன்றைக்கி 64 சட்டம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இன்னும் பாக்கி இருக்குது. அப்போ என்னுடைய கருத்து நான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லோரும் ஒவ்வொருவரும் நம்ம அன்பாக இருக்கும்போது இந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்டத்திட்டங்கள்லாம் சின்ன சின்ன சட்டங்கள் தான். ஆனால் அதன்படி வாழும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த பூமியில் ஒரு நல்ல மனிதனாக, அதாவது கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து, புத்திஸ்ட் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சக மனிதர்களோட சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் கற்றுக்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய மேன்மையான சட்டத்திட்டங்கள் கொண்ட பைபிள் புதிய ஏற்பாட்டில் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது கடவுள் சில வழிபாடுகள் பண்ணுறவங்கள அது பிசாசுன்னு சொல்கிறாங்க. அதை வழிபாடுகளை வந்து பிசாசின் மக்கள்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதாவது தாங்கள் தான் பர்ஃபெக்ட், நாங்கள் தான் நீதிமான் நினைத்துக் கொள்கிற கிறிஸ்தவர் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற தெய்வங்கள்லாம் பேய், மற்ற மனிதர்கள்லாம் வந்து பிசாசுன பிள்ளைகள், மற்ற மனிதர்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே நினச்சிக்கின்னு மற்ற மனிதர்களை வந்து அவங்க தவறாக அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. வந்தோடனே சர்ச்சுக்கிறவனா சொல்லுவாங்க, நீங்கள் தசம்பாகம் கொடுக்கும் 10ல் அதாவது ஒரு 20,000 சம்பாதிச்சா 2,000 கொடுக்கும், 10ல் ஒரு பர்சன்டேஜ் 20,000 கொடுத்தா 20,000 சம்பாதிச்சா 2,000 கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாரம் காணி கொடுக்கணும், தசம்பாகம் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, அப்போது சர்ச்சுக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம்